வெல்கம் டு மிஸ்டர் நோபட் சிவி அண்ட் நம்ம ஒரு மூவி வந்து நோ அதர் சாய்ஸஸ் 2025 ரிலீஸ் ஆன ஒரு பிளாக் காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் ஃபுல் ரிவ்யூ போதுமே நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த helpline.guys உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸோட அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மெயினான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மெயினான கேரக்டர் தான். அவர் வந்து அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, ஒரு ஒய்ஃபு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, ஓகேங்களா. அவர் வந்து ஒரு பேப்பர் இண்டஸ்ட்ரியில் வந்து 25 வருஷமாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த கம்பெனியை ஒரு அமெரிக்கன் வாங்கினதுக்கப்புறம் நிறைய பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதில் நம்மளும் ஒருத்தர். ஸோ வேலையை விட்டு தூக்கும்போது இந்த லாஸ்ட்டாக தூக்கும்போது இந்த கரியோ ஏதோ அங்கே ஒரு அவங்களோட அது பழக்கம் போல் ஸோ கொடுத்து அனுப்புவாங்க. ஸோ அது வீட்டுக்கு வந்தாலே நம்ம வந்து சுதாரிச்சிடணும். இந்த மாதிரி கம்பெனிலேருந்து வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு தேங்க்யூ லெட்டர் இருக்குது, நமக்கு வந்து ஒரு பிடிச்ச ஃபுட்டு ஒன்று வேறு அமைச்சிருக்காங்க, அப்போ கண்டிப்பாக வேலையை விட்டு தான் தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ வேலையை விட்டு தூக்கின உடனே ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ணிகிட்டு இருந்த அவர் வந்து டப்புன்னு இறங்கி அவரோட வீட்டெல்லாம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நார்மலான வீட்டுக்கு வராரு. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி வந்து ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பையன் வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு தான் நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்க முடியல. அதே மாதிரி தன்னோட பொண்ணு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாங்க, ஓகேங்களா. அவங்களோட கிளாஸஸ் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட ஒய்ஃப் வந்து டென்னிஸ் போயிட்டுருப்பாங்க, அதுவுமே கட் ஆயிடும். தென் இவருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் பாதிக்க ஆரம்பிச்சு. இந்த கார் போயிடும், அதுக்கப்புறம் 2 நாய் வளர்ப்பாங்க, 2 நாயும் போயிடும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ஃபினான்ஷியல் வைஸ் அடி வாங்கி கீழே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லாமல் 25 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருந்துட்டார். ஸோ இப்போ வேறு எதுவுமே பண்ணுறதுக்கு அவர் அந்த மைண்டும் எதுவுமே வர மாட்டேங்குது. ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிற அந்த சமயத்தில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வேறு ஒரு இடத்துக்கு போய்ட்டு இன்டர்வியூ போனாலுமே அதுவே ஒரு மாதிரி ப்ரெஷரான இன்டர்வியூ. ஸோ அதில் வந்து அவரால் வந்து லைக் ஜெயிக்கவும் முடியல. ஸோ இப்படி இருக்கிற அந்த பட்சத்தில் அவர் வந்து ஒரு ஃபேக் ஆட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து ரெஸ்யூம்ஸ்லாம் வரதை வச்சு அவரை செக்ரிகேட் பண்ணுறாரு. ஸோ அவரோட லெவலில் யார் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுறாரு. அந்த 3 பேர் இல்லைனா இவருக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ எப்படின்னா அவரோட ஃபீல்டு வந்து யூனிக்கான ஃபீல்டு. ஸோ ஆளுங்க எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருப்பாங்க. அந்த 10 பேரில் தேர்றது என்னவோ ஒரு 4-5 தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செக்ரிகேட் பண்ணி அந்த 3 பேரை செலக்ட் பண்ணி அந்த 3 பேரை கொன்னுட்டா நமக்கு நம்மளோட வேலை திரும்ப கிடச்சிரும் அப்படின்ற அந்த மோட்டிவ்லேருந்து அவர் வந்து ஆரம்பிக்கிறார். தன்னோட அப்பா வந்து நம்ம ஹீரோவோட அப்பா வந்து ஒரு ஆர்மி ஆஃபீஸர். அவர் வந்து ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அவர் அந்த கன் ஏதோ வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமோடு வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் இருக்கிற கன்னை எடுத்துகிட்டு அங்கே வந்து பொம்மை கன்று வச்சுட்டு அவரோட வேட்டையை ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து அந்த மீதி இருக்கிற 3 பேரை வந்து கொன்று இந்த வேலைக்கு போய் அவரோட வீட்டை காப்பாற்றினாரா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையே. இந்த படத்தில் வந்து இந்த லைக் வந்து காமெடி சென்ஸ் நல்லாவே அடாப்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு வந்து படம் நல்லாவே கொண்டு போயிருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து லைக் இந்த நோ அதர் சாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் பேரை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே வேறு சாய்ஸஸே இல்லாத மாதிரி காமிச்சிருப்பாங்க. நம்மளே அந்த படத்தை பார்த்துட்ருக்கோன்னா லைக் தோணும், ஐயோ வேறு வழி என்ன இருக்குது, இந்த ஃபீல்டு இல்லை, வேறு எங்கேயும் போக முடியாது, இதை தாண்டி எதுவுமே தெரில அவங்களுக்கு, இதில் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் தாண்டி வேறு எதுவுமே நாலேஜ் இல்லை அப்படின்றது அந்த பட்சத்தில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு விஷுவல் ஒன்று காட்டுவாங்க. அந்த விஷுவல் காமிச்சிட்டு இதுக்காடா இவ்வளோ போராடுன்ற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஒன்று கொடுத்துருவாங்க. எனக்குலாம் அப்படி தான் இருந்துச்சு. இதுக்காடா 3 பேரை கொன்னுட்டு என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு வந்து லைக் எப்படி சொல்கிறேன், இந்த ஹியூமனோட லைஃபு, அந்த இந்த ரேட் ரேஸு அந்த விஷயத்த வந்து அங்கே காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி நேரத்தில் வந்து ஃபேமிலியை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி ஒரு நல்ல படம், ஓகேங்களா. அதனாலே இந்த படத்துக்கு வந்து இது வந்து ஒரு அபவரேஜ் மூவி. அதனால இந்த படத்துக்கு 3.5 ரவுண்டர்ஸ் தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே கைஸ்.